லாங் ஹெட் ஷார்ட் ஹெட்னு 2 ஹெட்ஸ் இருக்கனால தான் இந்த மசிலுக்கு பைசெப்ஸ்னு பேரு. பட் உங்க பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸாவும் இருக்கலாம், குவாட்ரிசெப்ஸாவும் இருக்கலாம், ஏன் பெண்டசெப்ஸா கூட இருக்கலாம். சும்மா ஒன்றும் சொல்லல, இதை பத்தி நிறைய ஸ்டடிஸும் கேஸ் ரிப்போர்ட்ஸும் இருக்கு. முக்கியமா 2022 வந்த இந்த மெட்டா அனாலிசிஸ், இதுல 78 ஸ்டடிஸ் கம்பைன் பண்ணி 10,603 ஆர்ம்ஸை அனலைஸ் பண்ணதுல 9.6% ஆர்ம்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஹெட்ஸ் இருந்திருக்கு, 8.4% ஆர்ம்ஸ்ல 3 ஹெட்ஸும், 0.2% ஆர்ம்ஸ்ல 4 ஹெட்ஸும், லெஸ் தேன் 0.1% ஆர்ம்ஸ்ல 5 ஹெட்ஸும் இருந்திருக்கு. சில ஸ்டடிஸ்ல எத்தனை எக்ஸ்ட்ரா ஹெட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணல, அண்ட் அதனாலதான் இந்த ரிமைனிங் 0.9%. இந்தியாலயுமே நிறைய ஸ்டடிஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இதுல ரீசெண்டா 2023 பண்ண சக்கரவர்த்தி ஸ்டடி, இதுல 214 ஆர்ம்ஸை டைசெக்ட் பண்ணி பார்த்ததுல 16.82% ஆர்ம்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஹெட்ஸ் இருந்திருக்கு. இந்த ஸ்டடியில பெர்சன்டேஜ் அதிகமா இருந்தாலும் 2007ல இந்தியன் சவுத் கோஸ்ட் பாப்புலேஷனை வச்சு பண்ண ராய் ஸ்டடியில 84 ஆர்ம்ஸை டைசெக்ட் பண்ணி பார்த்ததுல ஜஸ்ட் 3.57% ஆர்ம்ஸ்ல தான் எக்ஸ்ட்ரா ஹெட்ஸ் இருந்திருக்கு. இது கம்பேரிட்டிவ்லி ஓல்டர் ஸ்டடி தான். ஸ்டில் ஜியோகிராபிக்கல் ரீஜனை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ப்ரெவலன்ஸும் நல்லாவே சேஞ்ச் ஆகுது. அண்ட் முக்கியமா இந்த எக்ஸ்ட்ரா ஹெட்ஸ் இருக்கனால எல்போ ஃபிளெக்ஷனுக்கான ஸ்ட்ரென்த்துமே அதிகமா இருக்கும். அண்ட் இதனால தான் ஜெனடிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் when coming to strength and hypertrophy. See you guys.